1ஆம் கிளாஸ் படிச்சீங்க, 2ஆம் கிளாஸ் 10வது படிச்சீங்க, +2 பண்ணி அப்புறம் ஒரு இன்ஜினியரிங் கம்ப்ளீட்டா வேற ஒரு டொமைனுக்கு போயிட்டீங்க 12th இருந்து. அவர் போட்டு தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கான்ஃபிடென்ட்டா எனக்கு வந்து நான் மக்களுக்கு சர்வ் பண்ணணும். அது நான் தெரியல கூட உட்காந்து பேசும்போது ஒன் ஆன் ஒன் நான் பேசியிருக்கேன். அப்பவே ஐடியாலஜி இருந்திருக்கீங்க சார்? சார் நான் இறங்கிடுவேன் சார். ஜனநாயகனுக்கு அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வரலங்கிற நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விளையாட்டுத்தனமா எந்த இது பண்ணுவாங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் என்ன அந்த ப்ராப்ளம்னு எனக்கு ஐ ஹவ் நோ நாலேஜ். ஸோ ஐ ஆம் வெயிட்டிங். விஜய் வந்து சரி இது ஷூட் போது விஜய் தான் ஷூட் பண்ணுவாரு. அந்த ஃபேமிலி அப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்போது என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒரு மாதிரி கோணமா அப்படி இருக்கும். அது விஜயும் அட்லயும் அதை பார்த்து சிரிச்சுட்டு வாங்க சார் பார்க்கலாம் அப்படின்னாங்க. எங்க கலெக்ட் அவங்க 2 பேரும். விஜய் சார் உதயா படத்துல இருந்து ஐ திங்க் டிராவல் இல்லையா சார் உங்களுக்கு? எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உதயால பார்க்கும்போது அண்ட் அது இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகுதா? 100% நாட் ஈவன் a single சேஞ்ச். ஒரு சென்டிமீட்டர் கூட சேஞ்ச் கிடையாது. அதே மனிதம், அதே ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், அதே ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இஸ் சச் சார் எல்லாருக்குமே உங்கள் வீட்லேயும் சரி எல்லார் வீட்லேயுமே சரி அவர் வந்து அந்த ரேஷன் கார்டில் தான் இல்லை. எல்லாருடைய வீட்டில் இதயத்தில் இருக்கார். இஸ் தேர் ஃபார் ஷூர். அந்த ஒரு ஆனஸ்டி ஹி ஹஸ் earned it over the years. He has worked hard. சும்மா ஏதோ பேக்கப்பில் வந்துட்டோன்றதே கிடையாது. இஸ் earned hard. ஓகேவா? அது இட் வில் கிவ் அழகான பே தான் அது. அந்த ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். அதனால் எப்படி உதயாவில் நான் பார்த்த விஜய் இன்னி வரைக்கும் அப்படியே அதுதான் ஹிஸ் சக்ஸஸ். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அந்த டைம்ல பார்த்தது இல்லை. இந்த மூஞ்சில நடிக்க வந்துருச்சா தகரட்டப்பா மூஞ்சிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தி விஜய் சாரை வந்து ஒரு பிரபலமான பத்திரிகையில வந்து எழுதியிருக்கிறாங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். கட் பண்ணி இங்க இப்ப ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பார்த்தா ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒண்ணு படைக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம முதல்ல அந்த சீனுக்கு போவோம், அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அப்பவே நொடிஞ்சு போய் உட்காந்துருவான் ஒருத்தன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி பாடி ஷேம் பண்றதே தப்பு. அதே பண்ணியிருக்க கூடாது. அது எந்த மேகசினும் எனக்கு தெரியாது, அவங்க தப்பா பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து என்னையா சொன்ன நானா ஏந்துக்கிறேன் அப்படி அப்படி ஜட்ஜமான ஏந்துண்டு எல்லா ஒர்க்கும் நீங்க டான்ஸா விஜய் தான் பெஸ்ட் டான்ஸர்னு சொல்றீங்க, ஃபைட்டா விஜய் ரொம்ப நல்லா பண்றாருன்னு சொல்றீங்க. ஓகே, ஒரு காமெடி சீக்வன்ஸா விஜய் ரொம்ப லைவ்லியா சென்டிமெண்டா சார். நான் நிறைய எல்லா இன்டர்வியூலுமே நான் சொன்னது, இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், இஸ் அன் என்டர்டெய்னர் ஆல்சோ. இது அந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. He is not Vijay when he is in front of the camera. He is a character. அதனால தான் வந்து when you see him, if he is playing a friend role, உங்களோட ஃப்ரெண்டா நீங்க அவனை அசோசியேட் பண்ணிக்க முடியுது. நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி அப்படியே எடுத்துக்க முடியுது. நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம ஏன்னோ செதுபா பையன் அப்படின்ற அந்த ஒரு பாண்டேஜ்லேயே தான் நம்ம த்ரூ அவுட் த ஃபிலிம் பார்க்குறோம். ஃபிலிம்ன்றது என்ன சார், ஒரு சின்ன எக்ஸாஜரேஷன் தானே. அந்த எக்ஸாஜரேஷனை வந்து ஒருத்தர் கட்டி போட்டு உங்களை வந்து ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து வைக்கிறான்னா அஃப்கோர்ஸ் டேரக்டரோட டேலண்ட் இல்லைன்னு சொல்ல, பட் அதை மீறி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு ஒருத்தன் தட் ஷுட் ஹோல்ட். அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்கறது ஒரு அந்த ஹீரோ. இந்த ஒரு வார்த்தையை விஜய் சார் உங்ககிட்ட சொல்லியிருக்குதா நான் ஒரு இன்டர்வியூ நீங்க சொல்லி இப்போ கேள்விப்பட்டேன். தெரி படத்துல நீங்க அந்த கேரக்டரை வாழ்றீங்க சார் அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து எங்களுது ஜாயின்ட் ஃபேமிலி சார். என்ன நான் என் தம்பிலாம் வந்து ரொம்ப படுத்துவோம். எங்கள் அம்மா சுட்டி பசங்க ரொம்ப படுத்துவோம். எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்பா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ வீடு ஆஃபீஸ் ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எங்களுக்கு சினிமா தெரியாது. எங்களுக்கும் நாங்களாம் ஷூட்டிங்லாம் பெருசாக பார்த்தது கிடையாது. அதெல்லாம் அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து எல்லாம் சித்தப்பா சித்தி அத்தை எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கும்போது நாங்கள் ஏதானும் நான் என் தம்பியும் கொஞ்சம் செட்டப் பண்ணோம்னா எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் நடிக்கணும், தப்பிச்சுக்கணும், இல்லைன்னா அடி சும்மா முதுகு பழுத்தணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து இட் ஹஸ் பிகம் மோர் அ லைவ்லினஸ். விஜய் வந்து இந்த தெரி ஷூட் போது
அந்த கன் ஷூட் பண்ணுவாங்க. விஜய் தான் ஷூட் பண்ணுவார். நான் அந்த ஃபேமிலி அப்படி இது பண்ணிவிட்டு நான் ப்ரொடெக்ட் பண்ணும்போது என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒரு மாதிரி ஒரு 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 கோணமாக அப்படி இருக்கும் அது. விஜயும் அட்லியும் அதை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு வாங்க சார் பார்க்கலாம், வாங்க சார் பார்க்கலாம் அப்படின்றாங்க. பயங்கர கலட்டாங்க 2 பேரும் கடகடன்னு சிரிக்கிறாங்க நல்லா. நான் எனக்கு அந்த மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா ஐ அஸ்யூம் டைரக்டர் தான் அங்கே கேப்டன். அவங்களுக்கு ஓகேனா நமக்கு ஓகேங்க. அவ்வளோதான். அவர் வேணும்னா திருப்பி கேட்க போறாரு. என்ன தப்புன்னு சொல்ல போறாரு, அதை நம்ம சரி பண்ணிக்க போகிறோம். நம்ம போய் அதை பார்த்து அதிகபட்சம் இந்த நம்ம வேண்டவே வேண்டாம். நான் போகவே மாட்டேன். நான் இன்னி வரைக்கும் போக மாட்டேன். தட்ஸ் மை குவாலிட்டி. விஜய் அதெல்லாம் பார்த்துட்டு நேரம் என் பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்து சார் உங்களுக்கு நடிக்கவே தெரில. அப்படியாடா தம்பி சூப்பர் தேங்க்யூ கிளம்பி வா அப்படின்றாங்க. இல்லை சார் யூ ஆர் லிவிங் ஆஸ் தட் கேரக்டர். ஒரு அந்த ஹீரோயினோட அப்பாவா உங்களை போர்ட்ரே பண்ணா சத்தியமா உங்களை தவிர வேற யாரும் அந்த ரோலுக்கு நாங்கள் ஃபில்லே பண்ணியிருக்க முடியாது. அது எனக்கு ஒரு காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி பை ஜீவா ரவி சார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வந்தது போல இருக்கு. அவர் ரூட் பண்ணி விட்டார். ஏன் ஸ்டில் நானும் அவரும் அந்தகாரத்தில் நடிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு என்ன ஒரு ஸ்டில் எடுத்தாரு, அட்லி ஆஃபீஸ்க்கு அமிச்சாரு. இது வர பாரு அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. அது அவங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆடிஷன் ஒரு சின்ன சீக்வன்ஸ் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு இவர் அந்த கேரக்டர் ஃபிட் பண்ணிட்டு அப்படின்ட்டு அவங்கள முடிஞ்சு. எனக்கு அப்பயுமே நான் விஜய் போய் நடிக்க போறேன்னு தெரியாது. ஏதோ ஒரு படத்துக்கு அட்லின்ற பையன் இந்த ராஜா ராணின்ற ஒரு படம் எடுத்திருக்காருன்னு இவர் சொல்லி தான் அமிச்சாரு. விஜய் படத்துக்குன்னு ஜீவா ரவி சாரும் சொல்ல. நான் இன்னைக்கு காலையிலயோ நேற்றுக்கோ நான் ஒரு மெசேஜ் போடும்போது கூட நான் சொன்னேன், சார் எல்லாம் சொன்னீங்க, அந்த விஜய் இதில் நடிக்க போறான்னு தெரியலன்னு சொல்லவே இல்லை சார் நீங்க அப்படின்னு அவர் பேசியே நான் எல்லாருமே உங்களை சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்காங்க சார். உண்மை சார், அது ஏன்னே தெரியல. அதனால எனக்கு தான் அட்வான்டேஜ். அந்த 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 அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அது என்னால் கொடுக்க முடிஞ்சது. அவங்களால அந்த ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது என்கிட்ட இருந்து. அதுதான் விஜய் சாரோட லாஸ்ட் படம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே அது ஒரு வருத்தம். உண்மையிலே வருத்தம். ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன். லைக் எனி அதர் ஃபேன் ஆர் எனி அதர் ஒரு காமன் மேன். அந்த பையன் ஏன்பா விட்டுட்டு அங்க போற அப்படின்னு பயங்கர மார்க்கெட் இருக்கிற ஒரு ஹீரோ. இந்தியால ஒரு டாப் லிஸ்டர் ரேங்க் எடுத்தோம்னா அதுல முதன்மையா விஜய் சார் நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. 1ஆம் கிளாஸ் படிச்சீங்க, 2ஆம் கிளாஸ் படிச்சீங்க, இல்லை 1ஆம் கிளாஸ்ல உட்காந்துட்டீங்களா? இல்லை, இப்போ 10வது படிச்சீங்க, அங்கேருந்து +2 பண்ணீங்க, போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஒரு இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணேன்னு சொன்னீங்க. கம்ப்ளீட்டாக வேற ஒரு டொமைனுக்கு போயிட்டீங்க 12th. அவர் போட்டோம் இந்த மாதிரி. Why not we wish him good luck? See, he has gained. நான் தான் சொன்னேன், he has earned his way all the way up. என்ன சொன்னீங்களேடா, நான் வந்துட்டேன்டா. ஓகே, அப்படி வந்தவர் இன்னொரு ஏரியாவில் போய் அவர் அதையே ஷைன் பண்ண மாட்டாருன்னு நம்ம ஏன் டிசைட் பண்ணோம்? we will welcome him. வா, நீ என்னைக்கு ஜெயிக்கிறியோ ஜெயிக்க ஜாஸ்தி. தட் இஸ் நோ யார்ட் ஸ்டிக். இங்கே தான் இதுதான் ஜெயிக்கிற கோல்னுலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? கான்ஃபிடென்ட்டாக எனக்கு நான் மக்களுக்கு சர்வ் பண்ணணும். அது நான் தெரியல கூட உட்காந்து பேசும்போது 1-on-1 நான் பேசியிருக்கேன். இருந்திருக்கு சார். அதாவது நாங்கள் பேசும்போது நான் அவர் ஒரு ஜெஸ்டர் பண்ணியிருந்தார் ஒரு சிவன் கோயிலுக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா, கௌதம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு உங்களை பாராட்டுற மாதிரி நான் விஜய்ட்டா நீ போனோன்னா வெயிட் பண்ணிப்பா, நீ ஏதோ இது பண்ணி சிவன் கோயிலுக்கு ஏதோ நீ கைங்கரை பண்ணியிருக்கேன்னாங்க. எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரீட் யூ ஆன் தட் அப்படின்னு. சார் நம்ம பண்ணலன்னா யார் சார் பண்ணுவாங்க? சி, அது நான் ஐ திங்க் ஒரு எல்லாத்தையும் கடந்து ஒரு விஷயம்னு நான் பார்த்தேன். என்ன அப்படி பேசிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த கான்வர்சேஷன் அப்படியே சொசைட்டி பக்கம் அப்படி திரும்பிட்டு அப்போ இஸ் ஆஸ்கிங், சார் எல்லாம் விடுங்க சார், ஒருத்தர் ஏதோ ஒன்று அவருக்கு ஒரு ட்ரபிள் இருக்குது, அப்படியே நீங்கள் கண்டுக்காமல் போயிடுவீங்களா அப்படின்னாரு. இல்லை விஜய், என்னால் அதை அட்டன் பண்ண முடிஞ்சா பண்ணுவேன். பட் எனக்கு சிங்கிள் ஆளாக என்னால் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது, நாலேஜ் கிடையாது, அதெல்லாம் நிறைய வீக்னஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்கன்னா நான் போய் சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு எந்த இன்னோவேஷனும் கிடையாது. நான் வருவேன் என்ன அப்படின்ட்டு நான் அப்படியே அதை லைட் ரைனில் விட்டுட்டு ஐ புட் த சேம் கொஸ்டின் டு ஹிம். நீ என்ன பண்ணுவோம் அதே சுச்சுவேஷனில்? ஈ சார் நான் இறங்கிடுவேன் சார். சத்தியமாக இதுக்கு பின்னாடி ஈ வில் கம் அப் இன் பாலிடிக்ஸ்னு எனக்கு தெரியாது.
போல்ட் டிசிஷன் அப்படின்னு அந்த அந்த லைட்டர் வெயின்லேயே போயிட்டோம். அவனுமே ஹி ஆல்சோ டுக் இந்த லைட்டர் வெயின் ஒன்லி. அதை அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அதை இது க்ளோரிஃபை பண்ணாமல் அப்படியே அதை. ஆனால் தெரியும் என்ன ஒரு 10 வருஷம் இருக்கும். அவ்வளவுதான் சார், 10 வருஷத்துலயே தான் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு அந்த தாட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி அதை எப்போ அவர் சீட் பண்ணியிருக்கணும். இது வந்து ஓவர் நைட் நான் வரேன், நான் ஒரு பொலிட்டிக்கலில் குதிக்க போகிறேன், டமால் குதிக்கிறது இல்லை. அது என்ன மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். இங்கே ஹிட்ஸு கொடுத்துட்டு இருக்காரு, ஓகேவா? அது எல்லாத்தையும் மதிக்கணும் நம்ம. வி ஹேவ் டு கிவ் வெயிட்டேஜ். வந்து அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இப்போ ப்ளஸ்ஸா மைனஸா அதெல்லாம் பார்த்து தான் மக்களோட ரிசல்ட்ஸ். அந்த எப்படி சினிமா மாதிரி தான் அதுவுமே. நீ நல்ல கதை கொடுத்தியா நாங்கள் அதை நல்ல இது பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஒரு இதுதான். அங்கேயுமே அவர் பர்ஃபார்ம் பண்ணாருன்னா வரட்டுமே சக்ஸஸ், யார் வேணான்னாங்க வரட்டுமே. ஹீ கேன் ஆல்சோ பி ஆன் டாப் லைன். ஹூ சேஸ் நோ? மக்களுக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து சௌக்கியமாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும் தானே எல்லாருமே விரும்புகிறோம். நம்மையும் அதை வந்து ஏறான பிடிச்சி எதுக்கு எதுக்கு நம்ம இது பண்ணணும்? ஆமா நீ ஏறு பார்க்கலாம். கரெக்ட். அது பண்ணுவோமே. லாஸ்டா இன்னைக்கு ஜனநாயகனுக்கு அந்த சென்சார் சர்டிபிகேட் வரலங்கிற நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சொல்றாங்க சார், எனக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தி தெரியாது. என்ன டாக் போயிட்டு இருக்குன்னா ரிலீஸ் ஆகுமா 9th அன்னைக்கு ரிலீஸ் ஆகாதாங்கிற ஒரு கேள்வி. சரி, எனக்கும் அந்த இதுக்கும் தெரியாது, அந்த சப்ஜெக்டே தெரியாது. ஏன் வந்து அந்த மாதிரி அவங்க பண்றாங்கன்றதும் எனக்கு தெரியாது. எல்லாரும் மாதிரி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அது சால்வ் ஆகி டக்குன்னு ரிலீஸ் ஆனோம் அப்படின்ட்டு. ஏன்னா வாட் எவர் செட்டன்னு ஒரு ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வந்து பணம் போட்டு இது படத்தை எடுத்திருக்காரு. ஓகே, நான் ஒரு ப்ரொடியூசர் சொன்னா சொல்கிறேன், எவ்ரி டே ஆர் எவ்ரி மினிட் இட்ஸ் கெட்டிங் டிலேட். அது அந்த லேபர் பெயின் மாதிரி அந்த ப்ரொடியூசர். நிறைய க்ரோர்ஸ் இன்வால்வ் ஆகுற ஒரு இண்டஸ்ட்ரி. அதாவது இது இது ஏதோ வந்து விளையாட்டுத்தனமாக எந்த இதுலேருந்து பண்ணுவாங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது. விளையாட்டுத்தனமாக யாரும் பண்ண மாட்டாங்க. பட் இது என்ன அந்த ப்ராப்ளம்னு எனக்கு ஐ ஹவ் நோ நாலேஜ். ஸோ அதை பற்றி எனக்கு கமெண்ட் அடிக்க முடியாது. பட் அது சூன் ரிலீஸ் ஆகணும். அந்த கடைசி ஒரு ஃபேர்வெல் படத்தை கொண்டாடணும், நல்லா கொண்டாடணும். அது ஒரு 100 days ரீச் ஆகுது. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஓடிடிலாம் இருந்தாலும் இது ஒரு 100 days ரீச் ஆகுதுன்னு வந்துன்னா இமேஜின் த யூனோ ஹெல்தினஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப். யோசிச்சு பாருங்க. அதாவது எல்லா படமும் ஓடணும். ஒன்றா தான் வந்து அந்த ப்ரொடியூசர்னு ஒருத்தர் அவர் பழைப்பார். அவர் பழைச்சா தான் அவர் ப்ரொடக்ஷன் அடுத்த படம் பண்ணணும்னு அவருக்கு தோணும். ஓகே, நாங்களாம் நொந்திருக்கோம் சார். எனக்கு பர்சனலாக எனக்கு எங்கள் ஃபாதர் படம் எடுத்து அந்த சில படம்லாம் ஓடாமல் வந்தப்போ அதனுடைய பெயின் என்ன அவர் அனுபவிச்சாருலாம் எங்களுக்கு தெரியும். வீட்டில் காமிக்க மாட்டார். பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் எ சன் இல்லையா? அது வேறு யாருக்கும்லாம் வரக்கூடாது சார். அது ஓட்டமே, எல்லா படமும் ஓட்டமே. எதுக்காக நம்ம வந்து அதை டிகிரேட் பண்ணி டிஃபேம் பண்ணிலாம் பண்ணாலாம் ஒன்றுமே வேணாம். ஜாமுன்னு ஓட்ட எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம். வெல் சைட் சார். தேங்க்யூ ஸோ மச் குமார் சார். தேங்க்யூ. எனக்கு நான் உங்களோட அந்த குரலோட ஆறாவை கேட்கறதுக்காக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதேதான். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய அனுபவங்கள். வெரி குட் சக்சஸ். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் படங்களை தியேட்டர்ல போய் பாருங்க, என்கரேஜ் பண்ணுங்க. எல்லா படமும் ஓடட்டும் நல்லபடியா. நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.